டர்ஃப்ல நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து ஸ்கில்ஸ் ஓரியன்டாக அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் கோச்சாக இருக்கீங்க, ஃபுட்பால் கோச்சாக இருக்கீங்க. உங்கள் பேர்? ஆம்பஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த டர்ஃப் கிடையாது, இப்போ தான் வந்து ஒரு 6 months ஆச்சு. இந்த டர்ஃப் வந்ததுனால என்ன பலன், அதாவது என்ன பெனிஃபிட், பசங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, இது மூலிமா நிறைய பேர் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டர்ஃப்? ஃபர்ஸ்ட்லாம் மப்பில் விளையாண்டுட்டு நம்ம பாய்ஸு அவங்களுக்கு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஐஎஸ்எல் இதெல்லாம் வரும்போது மேட்சஸ் பார்க்கும்போது அந்த பிளேஸ் மாதிரி நம்மளும் அது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுனால அது ஒரு சர்ஜஸ் வந்து கரெக்டான கொடுத்தாலும் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வரானுங்க வெளியே. பண்ணல வேறு ஏதாவது டர்ஃப் விளாடவும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, வந்து நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்து வராங்க. அவங்க கேம் பிளே தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, டர்ஃப் விளாடவும் ஸ்கில்ஸு கேம் பிளே இம்ப்ரூவ் ஆயிருக்கா? அவங்களோட ஸ்டைல்ஸுங்க சார், அதே மாதிரி அவங்க ஷூட்டிங்கு, பால் கண்ட்ரோல், அந்த ட்ரிபிளிங், சார்டன் பீல்டில் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு டர்ஃபில் போது லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அரௌண்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 180 190 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதுனால கோச்சிங்ஸ் வராங்க. மதுக்கும் டர்ஃபுக்கு என்ன வித்தியாசம்னா இதில் வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க சார். கீழே ஒன்றாருந்தாலும் அவங்க இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சார். Follow Game of Fusion for next project update.